வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தங்கு தொழிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 நாள் மீன் வரதை பொறுத்து நம்ம வந்து 5 நாள் 3 நாளில் கூட திரும்பி வந்துடுவோம். என்ன தொழில் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பதிவிடுவோம். இப்போ நம்ம வந்து அண்ணன் நினச்சிட்டாங்கன்னா வயர்லெஸ் ஜிபிஎஸ்லாம் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து வல்லம் கரை பிடிச்சோன்னா கரட்டி கொண்டு போயிடுவோம் வீட்டுக்கு. இதுதான் வந்து முக்கியம். இது மூலமாக தான் நம்ம வந்து அந்த மார்க் பண்ண இடத்துக்கு நம்ம கரெக்டாக போய் வந்து வலைனாலும் சரி தூண்டினாலும் சரி நம்ம வந்து போட்டு மீன் பிடிக்க முடியும். மணி இப்போ காலையில் 7 மணி ஆகுது. இப்போ வந்து ஐஸ் பார் வந்து அடிச்சுட்டு இருக்கோம். ஐஸ் பார் எங்களுக்கு எத்தனை பார் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 பார் வந்து தேவைப்படும். முழு பாரை தான் வந்து வச்சுருப்போம். நம்ம தேவைப்படும் போது அடித்து நொறுக்கி நம்ம வந்து மீனுக்கு வந்து ஐஸ் போட்டுக்கிடுவோம். டீசல் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு 300 லிட்டர் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். கொண்டு போவோம். ஒரு 250 அந்த மாதிரி தான் வந்து செலவாகும். ஒரு சில நேரங்களில் கூட குறைய வந்து ஆகலாம். காற்று அதிகமாக அடிச்சிச்சு அப்படின்னா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வந்து தொழில் பார்க்குற மாதிரி ஆயிரும். மல்லிகை ஜாமான்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரி 7 நாள் கணக்கு பண்ணி வந்து வாங்கி வச்சுருப்போம். இப்போ நங்கூரத்தை கிளப்ப போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓட்டு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 7 மணி நேரம் 7.5 மணி நேரம் வந்து ஓட்டு மட்டுமே போகும். அந்த இடத்துல நம்ம வந்து வாடப்புறம் போகிறோம். தண்ணி இப்போ வந்து வத்தில் ஓடிக்கிட்டு இருக்கனால ஒரு சில இடங்களில் வந்து தர தட்டும். நம்ம கவனமாக தான் வந்து போட்டை கொண்டு போகணும். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் போன ஒரு சீசன்லேயே பார்த்துருப்பீங்க, வள்ளத்தை வச்சு தான் நாங்கள் வந்து இழுத்தோம். இப்போ தான் தோண்டிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆழப்படுத்திட்டு இருக்காங்க இந்த பகுதியை. இப்போ வெள்ளத்தில் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கொண்டு போயிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வல்லம் முக்கால்வாசி வல்லம் வந்து சங்கு வல்லம். இனிமேல் தான் வந்து அவங்க வந்து கிளம்புவாங்க. சங்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து முன்னாடி இருக்கிறதா வந்து கூண்டுக்கு போவாங்க. இனிமேல் தான் வந்து ஒவ்வொரு வல்லமாக வந்து கடலுக்கு போகும். மூணு நங்கூரம் வச்சுருக்கோம். கரையில் வந்து பெரிய நங்கூரம் வந்து போடுவோம். நம்ம விலங்க போய் தொழில் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்து சின்ன நங்கூரத்தை வந்து பயன்படுத்துவோம் கடப்பில் கடக்கும்போது. இந்த ஃபுட்பால் வழியாக தான் வந்து கானில் உள்ள தண்ணி வந்து வெளியே போகும். அதுக்கு வந்து சரி பண்ணிகிட்ருக்காங்க. தண்ணி வெளியே போய்கிட்டே இருக்கணும். நங்கூரத்தை இப்போ கிளப்பியாச்சு.
இந்த போட்டுமே வந்து நம்ம பக்கத்தில் தான் வந்து தொழிலுக்கு வருவாங்க. போட்டு பின்னாடி இருக்கிற போட்டு எல்லாருமே வந்து ஒரே தொழில் தான் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மிஷினை வச்சு தான் வந்து நம்ம கடற்கரை பகுதியை வந்து ஒரு சில இடங்களை வந்து ஆழப்படுத்திட்டு இருக்காங்க. மண்டாடியான இப்போ வந்து ஸ்லோவாகவே வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல வந்து கரை தட்டும். பள்ளத்தை நீராடிட்டு இப்போ நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். ஒவ்வொரு வள்ளங்களும் வந்து சங்க தொழிலுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தொழிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வள்ளத்தை வந்து இப்படி தான் வந்து நீராடுவோம். நல்லபடியாக தொழில் நடக்கணும் அப்படின்னு வந்து சாமி வேண்டுவோம்.
இப்போ அண்ணா மளிகை ஜாமான் தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. கடலுக்கு கிளம்பிட்டோம்.